அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் லாஸ்ட் நான் வீடியோ கொடுத்துட்டே வந்திருந்தேன். ஸோ நிறைய டைம் நான் சொன்னேன் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்துடும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், படிங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடாது, ஒன்லி நம்ம ப்ராக்டிக்ஸில் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ராக்டிஸ் மீன்ஸ் நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எங்கள் டிஆர்பி டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 60 கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் லாஸ்ட் செஷன் வந்து முடிச்சு கொடுத்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து பிடி அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அந்த ஐடியாஸை வந்து இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு சில டேட்டாவை கொடுக்கலான்ட்டு தான் இந்த புக்லெட்டை ரெடி பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கொஷின்ஸ் இருக்கும் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 779 பேஜ், கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜ் கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எம்சிக்யூஸ், அதாவது வந்து ஒவ்வொரு எம்சிக்யூஸ்க்குமே வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்து ஸோ பக்காவாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஷின் இருக்கா 497 கொஷினுக்கு இன்னும் ஆன்சர்ன்றதை ஸோ எக்ஸ்ப்ளனேஷனோட நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்டகிரேஷன் நீங்கள் அந்த ரூலில் கூட நீங்கள் செக் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ சிலவங்க கேட்டிருந்தாங்க, சார் கொஷின்ஸை ஷோ பண்ணுங்கள், உங்கள் புக்லெட்டை எங்களுக்கு கண்ணுக்கு காட்டுங்க, அப்போ தான் எங்களால் வாங்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான கொஷின் புக்லெட் தான் அது. டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வர சான்சஸே கிடையாது. என்ன நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இது ஒரு ஜாம்பவான். இந்த யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ புக்லெட்டு இந்த 2500 ப்ராப்ளம்ன்றது ஒரு ஜாம்பவான். இதுக்கு பின்னாடியே ஒன்று கொடுக்குறேன், பார்த்து அப்படியே மெர்சலாக போகிறீங்க, இதை காட்டுறேன் இருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுங்க. இது எல்லாமே என்னென்ன கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு தரமான புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை புக் பண்ணிக்கிங்க. மொத்தமாக 3 புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ். இது வந்து 10 யூனிட்டுக்கு வந்து யூனிட்டாக போட்டிருக்கேன். ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 300 ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும், நீங்கள் எதுவுமே மிஸ் ஆகாது. உங்கள் சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் இந்த கண்டென்ட் நம்ம படிக்கலேன்ற ஃபீல் வரவே வராது. ஏன்னா அது எல்லாமே என்ன பண்ணிட்டேன், இந்த புக்லெட் ஒரு புக்லெட்டில் மொத்த கண்டென்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு தரமான புத்தகம். ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை புக் பண்ணி வாங்குங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2510 ப்ராப்ளம் கேட்டிருப்பேன். இதை பாருங்கள். ஸோ 2000 கொடுத்துட்றேனே எவ்வளோ ப்ராப்ளம்ன்றதே இதை பாருங்கள். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் கண்டென்ட் பாருங்கள், 2520 ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ஒரு சிங்கிள் புக்லெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 800 பேஜ் கண்டென்ட் இந்த புத்தகம். ஸோ நீங்கள் பேஜை மட்டும் கனெக்ட் பண்ணாதீங்க, இதில் இருக்கிற கண்டென்ட், இதில் இருக்கிற ஃபார்முலாஸ், இது இருக்கிற ரிசல்ட்டு டேரெக்டாக யாராலுமே கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் தேடி தேடி படிக்கிற விஷயத்த ஒரு சிங்கிள் புக்லெட்டில் கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த புத்தகத்தோடைய பியூட்டி. ஸோ ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் புரட்டுவீங்க, அதில் தேடி தேடி படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முழுமையாக பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்குங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரியல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே வந்து அவ்வளோ நீட்டாக நறுக்காக கொடுத்துருக்கேன். சார் நான் டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாமா? டெஃபினட்டாக வாங்கி வச்சுக்கோங்க, இந்த புத்தகத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ கண்டென்ட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே பேசிக்ஸுங்க. தரமான சப்ஜெக்ட் கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஏரியாவை என்ன தெரியுமா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகே, இந்த ஏரியாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற கண்டென்ட் எது தெரியுமா, பிஜி பாலிடெக்னிக், அப்புறம் சிஎஸ்ஐஆர் செட்டு மேக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கானது தாங்க இது. ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ். ஸோ 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ், யூனிட் வைஸ் கொடுத்த எம்சிக்யூ புக்லெட் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். என்னது, யூனிட் வைஸ் கொடுத்த எம்சிக்யூ புக்லெட். ஓகே ஃபைன். இப்போது இது ஒரு புத்தகம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இது தாங்க பயங்கரமான புத்தகம். இப்போ வருது பாருங்கள். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெஸ்ட்டு போட்டேன் லாஸ்ட் ஒரு 3 மாதமாக எங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் அனுப்பியிருப்பேன். பாருங்கள், டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன், டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஷின். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் எப்படி வச்சுருப்பேன் தெரியுமா, அதில் இதோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இப்போது யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதுக்கான டெஸ்ட்டு இந்த பேஜில் இருக்குது அப்படின்னா அப்படியே காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ் மொத்தமாக இருக்கும். ஸோ மொத்த டெஸ்ட்டு அதாவது இப்போ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நியூவாகவும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. இது வந்து முடிஞ்ச கொஸ்டின், இது எதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகாது.
ஸோ இந்த கொஷின்ஸ் வேணுன்றவங்க முடிஞ்ச கொஷின்ஸ் கலெக்ஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். இது தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச 3 மாதம் பீரியடில் நடத்தி முடிச்ச டெஸ்ட் கொஷின்ஸ். ஸோ 3 மாதத்தில் நான் மொத்த கண்டென்ட்டையுமே முடிச்சிட்டேன். ஸோ இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செம்மையாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ 3 மந்த்து பிஃபோராகவே நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து பக்காவாக ப்ரிப்பரேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்கள ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்க எல்லாம் இப்போ அடுத்த டிஆர்பி தேர்வுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, தரமாக படித்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கொஷின்ஸுமே போட்டு ஒவ்வொரு டெஸ்ட் புக்லெட்டு, ஸோ எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே நடந்தது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு இயற்கான டெஸ்ட் கொஷின் புக்லெட் அந்த வீக்குக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3200 கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 10 யூனிட்ஸுமே இதில் இருக்கும். இதில் எல்லாமே அந்த வீக்கில் இதை படிங்க அப்படின்னு சொல்கிற கண்டென்ட் தான் இது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது டீட்டெயில் சொல்யூஷன் பின்னாடி கொடுத்துட்ருப்பேன். இது வரைக்கும் பாருங்கள். அப்போல்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு டைப்பில் நான் என்ன பண்ணுவேன், பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ A to Z எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்குங்க, உங்களுக்கு மிஸ் ஆகாது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் எனக்கு நல்லா தெரியுன்றவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் சப்ஜெக்ட் நான் வந்து சப்ஜெக்ட் இப்போ தான் படிக்கிறேன், சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த புத்தகம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி காமிச்சா UGTRB. இது வந்து சப்ஜெக்ட் படிக்க படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுற புக்லெட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்து முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு டெஸ்ட் மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கலெக்ஷன் இருக்கா அப்படின்னா அதுதான் இந்த புத்தகம். ஓகே, அதுக்கு தான் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த பாருங்கள் கொஸ்டின்ஸ் அப்படியே டிக் அடிச்சுக்கிட்டே வரணும். டிக் அடிச்சுட்டே வந்துட்டு இதுக்கான கீ அப்படியே பின்னாடி கொடுத்துருப்பேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுக்கான கீ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் அப்படியே டீட்டெயில் சொல்யூஷன் போட்டிருப்பேன். இப்போ டீட்டெயில் சொல்யூஷன் போட்டு தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 2 புத்தகம் இருக்கும் அதில். ஸோ உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே இதில் இருக்கும். ஸோ ஸ்டாட்டு, OR, ஓகே, ஸோ மெக்கானிக்ஸு, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு, ஃபூரியர் சீரியஸு, ஓகே, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இது போல் 10 யூனிட்ஸுமே இதில் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஸ்பைரலில் தனி 2 புக்லெட்டாக பிரிச்சிட்டேன். புக்கை வந்து இது வந்து மொத்தமாக 2 புக்லெட்டோடைய பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேஜ். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 750 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு தரமாக இருக்கும். இதாங்க அந்த புத்தகம். ஓகே, ஸோ UGTRB மேத்தமெட்டிக்ஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட் கொஷின் கலெக்ஷன் புக்லெட். ஓகே, ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது வந்து 2 புத்தகமாக போட்டேன், ஏன்னா ஒரே ஸ்பைரல் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஒரே ஸ்பைரலாக பண்ண முடியல. 1500 பேஜ் சிங்கிள் ஸ்பைரல் பண்ண முடியல, அதனால் 750 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இது வந்து புக் 2. ஸோ இதுவும் அதே போல் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்யூஷனோட கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை தாண்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வர சான்சஸே கிடையாது. டெஃபினட்டாக இந்த புக்ஸ் கலெக்ஷன் வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பியூட்டியான புத்தகம். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த பைசாவுக்கு ₹1 கூட இது லாஸ் ஆகாது. அந்த அளவுக்கு கண்டென்ட்டை செதுக்கியிருப்பேன். ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க, எப்படா இதெல்லாம் கலெக்ட் பண்ணாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அந்த அளவுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான சொல்யூஷன் வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம், எங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட் பாருங்கள். ஸோ எல்லா டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸும் போட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணி நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த புக்ஸோடைய காஸ்ட் டீட்டெயில், ஸோ இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போ ப்ரொஃபஷனல் கொரியரில் இந்த பார்சல் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ உங்கள் அட்ரஸ் எனக்கு கிளியராக இருக்கும். இதை பாருங்கள், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 புத்தகமுமே உங்களுக்கு கிடச்சிடும். இது புக்கு 1, இது புக்கு 2, இது செகண்ட் புக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த MCQ புக்லெட், UGTRB MCQs யூனிட் வைஸ். ஸோ உங்களுக்கு எது வேணும்னு கேளுங்க. டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் வேணுமா, இல்லை MCQ புக்லெட் வேணுமா, இல்லை உங்களுக்கு அந்த MCQ புக்லெட்னா 2 புக்லெட், ஒரு புக்லெட் வரும். சிங்கிள் புக்லெட் 2500 ப்ராப்ளம் யூனிட் வைஸ் போட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட். ஸோ எது வேணுன்றதை கிளியராக கேளுங்க. ஸோ உங்களுக்கு அதை நான் சொல்லிவிட்டு அந்த காஸ்ட்டு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து கொரியர் போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவேன். நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். வித்தின் 1 or 2 டேஸ்க்கு உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்போவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நியூ டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கேன். இந்த 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 புக்லெட் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ வேணும்னா இந்த புத்தகத்தை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். நியூவாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது, எல்லாமே தனியாக நியூவாக கொடுத்துருவேன். ஸோ இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி வச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தேர்வில் வெற்றி பெற்று உங்கள் பணியில் சிறப்பாக நீங்கள் உங்கள் பணியை செய்யணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இமிடியேட்டாக இதுக்கான அப்டேட்டு கூடிய விரைவில் வரும். ஸோ ரெகுலராக என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், என்னுடைய கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுக்குற டெஸ்ட் சீரியஸ் கொஷினை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.